ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வென் டெஸ்டினி பிரிங் டீமன் பேக் வெப் சீரிஸோட எபிசோட் 4th ஸ்டோரி பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த சீலை ஓபன் பண்ண அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்ட்ல அதோட தான் முடிச்சிருந்தாங்க. அந்த சீலை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இவரால ட்ரை பண்றது முடியல. அது பார்த்தோம்னா இந்த இது சீல் ஓபன் பண்ண ட்ரை பண்றதுனால அது ஃபுல்லா அப்படியே ஒரு சன் எஃபெக்ட் க்ளோ எஃபெக்ட் மாதிரி வந்து வருது. உடனே ஹீரோயின் போய் பாக்குறாங்க, அந்த பாம்பு கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி 500 வருஷமா அடைச்சு வச்சிருக்காங்க, அந்த சீலை வந்து அப்ப அவர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. உடனே அப்பதான் ஹீரோயின் நினைக்கிறாச்சு, அவர் பாவம் இல்ல, அவர் இப்படி ரொம்ப அரகெண்டா இருக்கிறது புரிஞ்சுக்க கூடிய விஷயம் தான். அவரை எல்லாரும் ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அவருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. அந்த காயங்கள்லாம் வந்து போகிறதுக்காக இவர் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கல ஹீரோயின் அங்க தேடி வராங்க, கிராண்ட் மாஸ்டர் எங்க இருக்கீங்கன்ட்டு. இவருக்கு நல்லா அந்த நெருப்பு இது அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க வந்து தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குளம் பார்த்தோம்னா அது அப்படியே தரையோட தரையா இருக்கிறதால அவங்க தெரியல. இவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, டக்குன்னு தெரியாம அவங்க வலிக்கு விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னா அவர் அப்படியே பாக்குறாரு. அப்படியே தண்ணியில எந்திரிக்கிறாங்க. மன்னிச்சுக்கோமா, தெரியாம வந்துட்டேன் அப்படின்றாங்க. அவங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இல்ல சும்மாதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர்தான் எப்போதும் நம்ப மாட்டார்ல, அவர் கேட்டுட்டே இருக்காரு. பட் இவங்க சொல்றாங்க அதை நம்பணும்னு. ட்ரூத் இருக்குங்க, ட்ரூத் ஸ்பெல், அதை வந்து இவர் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டோம்னா, இல்ல நீங்க நிறைய காயப்பட்டிருக்கீங்க, உங்க காயத்துக்காக ஏதாச்சும் மருந்து கொடுக்கலாம், உங்களை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அடுத்த பார்த்தோம்னா இவங்களோட மேஜிக் பவர் வச்சு அங்க ஸ்னோ வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு இப்ப நீங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு, உன்னோட மேஜிக் பவர் வச்சு வேற என்ன விதமா பண்ணலாம், எதுக்கு தேவையில்லாம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இதை பார்த்து நான் ஒன்னும் இம்ப்ரெஸ்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த இதெல்லாம், இதை பார்க்காம நீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கையில இவங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அதிகமா பனி வருது. இது மாதிரி அதிகமா பண்ணி வந்தோடனே இவங்க ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கல, தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. அவர் போய் பிடிக்கலாம் இல்ல, இவங்க கீழே விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டில பாத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா திடீர்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்து இந்த மாதிரி ஒழுங்கா உனக்கு நடக்க கூட தெரியாதா அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு, சொல்லுப்பா சொல்லு, உனக்காண்டிதானே இந்த பணியெல்லாம் கொண்டு வந்தேன், சொல்லு இன்னும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இவர் ஒரு இடத்துல உட்காந்து, இந்த மாதிரி நாளைக்கு ஃபுல் மூன் வரப்போகுது, இதுதான் என்னோட வீக் டே, இப்ப என்னை யார் கொல்லணும்னு நினைச்சாலும் என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் 2 பேர் வந்து கேட்கணுன்றதுக்காக சொல்றாங்க. ஒளிஞ்சு அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 2 பேரும் வந்து இங்க பேசிக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம அவரை வந்து கொல்லணும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டியானை கொல்லணும் அப்படிங்கிற, ஹீரோயினை கொல்லணும் அப்படின்றாங்க. டியானு ஏன்னா எப்போதுமே அவ பக்கத்துலதான் இருக்கா, அது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவா, அதனால அவளை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க. இங்க இவங்களும் ஸ்னேக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேக் வரைஞ்செல்லாம் காட்டுறாங்க, காமெடியா குட்டியா இருக்கிறதுனால. இது மாதிரி காட்டிட்டு இருக்கல அந்த 2 பொண்ணுங்களும் கரெக்டா வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி நீ நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு தானே போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும், இங்க உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலைதான் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வேலையை கூட நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்களை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணாலும் ஐயோ இருங்கப்பா பொறுமையா பேசிக்குவோம், நம்ம 2 பேரும் பேசிட்டு தானே இருக்கோம், அதுக்குள்ள இதுக்கு நீங்க ஆயுதத்தெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாம்பு வேகமா போயிடுச்சு சொல்றதுக்காக, கிராண்ட் மாஸ்டருக்கு சொல்றதுக்காக. இவங்களும் விட சொல்றாங்க, விட மாட்டேங்குது. உடனே கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க, விட, அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ், என்னை வந்து கூலாக்குறா, அது மட்டும்தான் அவ வச்சிருக்க ரீசன், என்ன பாத்துக்கலாம் விட அப்படின்றாரு. இங்க இவங்க 2 பேரும் வந்து இவங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சரி இவளை கொன்னுடலாம், இவளை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாரு, கொன்றலாம். அவரும் வந்து அப்ப கரெக்டா கிராண்ட் மாஸ்டர் வந்துடுறாரு. வந்து அப்ப அவர் நினைச்சு பாக்குறாரு, இவங்க வந்து அந்த பேர்னிங் சென்சேஷன் எல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் ஈஸி பெயின் ஆகுனாங்கல்ல, அதெல்லாம் அவர் நினைச்சு பாக்குறாரு. இதை நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயம், அந்த மாதிரி பனி வர வச்சது, இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு வேளை நம்ம அவளை காப்பாத்தணும் போல அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு காப்பாத்த வந்து அவர் ட்ரை பண்றாரு. இப்ப அவங்கள ஆல்மோஸ்ட் கொல்ல போறாங்க. பட் இவர் வந்து காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு அவங்க கீழே விழுக போறாங்க. அப்ப கரெக்டா கீழே விழுக போகையில அவர் வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோம், பட் நீங்க அவளை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அவ மேல எங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கு, அதனாலதான் அவளை ஒரேடியா தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ட்டு நாங்க முடிவு பண்ணோம் அப்படின்ற. அப்புறம் நீங்க இங்கேயே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, உங்களுக்காக வந்து பணிவிடை பண்ணதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதை நம்பல. அவங்களுக்கு வந்து ட்ரூத் ஸ்பெல் வந்து போடுறாரு, மாதிரி உண்மையை சொல்றதுக்காக.
அப்ப அதுல ஒரு பொண்ணு உண்மையா சொல்லிடுறாங்க, இது மாதிரி நான் இங்க வந்தது காரணம் உங்களால, உங்களோட கன்கியூபின் ஆகி உங்களால ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தையோட ரத்தத்தை எங்க கிளான் யூஸ் பண்ணி நாங்க பெரிய ஆளா வர்றதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, இவளுக்கும் எனக்கு இப்ப சின்ன வயசுல காம்படிஷன், இவளை வந்து நான் போட்டு தள்ளதான் நான் வந்து போட்டு தள்ளிட்டு இவளோட பிளேஸ் ரிப்ளேஸ் பண்ணதான் நான் வந்தேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க உண்மையா. உடனே அவர் என்ன பண்றாரு, ரெண்டு பேருமே கொண்டுடுறாரு. இத பார்த்தோம்னா ஒளிஞ்சிருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணுமே வந்து கொண்டுடுறாரு. இந்த மாதிரி மூணு பேரையுமே இப்ப கொண்டுடுறாரு. கொண்டதுக்கு அப்புறம் இவங்க அந்த லேம்ப் எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்கல்ல, அது ரெண்டும் அணைஞ்சிரும். இவர் வந்து பாக்குறாரு ஹீரோயின், அவங்க வந்து மயக்க நிலையில இருக்காங்க. சரி இவங்களை ஏதாச்சும் காப்பாத்தோட்டா அவர் பிளட் இருக்குல்ல, அவர் பிளட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு அந்த பிளட் கொடுத்தோன்னா இவங்க ஃபுல்லாவே சரியாயிடுறாங்க. ஏன்னா அவங்க பிளட் ஒருத்தவங்க குடிச்சாங்கன்னா அவங்க அப்படியே ஃபுல்லா சரியாயிடுவாங்க. அப்புறமா ரூலிங் வராங்க. ரூலிங் வந்து என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் அங்க இருந்து எதுவுமே சொல்லாம பறந்து போயிடுறாரு. அப்புறம் இவங்க வந்து ரூலிங் வந்து இவங்களை ஃபுல்லா பாக்குறாங்க, பாத்துட்டு இவங்களை காப்பாத்துறாங்க. அங்க நிறைய ரத்தக்கரை கிடக்கு. இவங்களும் பாத்துட்டு சரி எந்திரிச்சோன்னா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இங்க இருந்து ரெண்டு லேம்ப் அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனோடனே இன்னும் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களா, போச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கல, இது வந்து இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, ஒருத்தவங்க வரா. இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து சொல்றா, அந்த ஃபுல் மூன் அன்னைக்கு நம்ம ஹீரோ இருக்க சிமாஜியோ வந்து ரொம்ப வீக்கா இருப்பாராம். அப்போ வந்து நம்ம ஈஸியா கொண்டுக்கலாமா, அதனாலதான் நான் இப்ப உயிரை வந்து இப்படின்னு மாச்சுக்கிட்டு உங்கள்ட்ட வந்து இதை சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றா. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோல் தான் வந்து இங்க சொல்லிருக்கோம். அப்புறம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவனை கொண்டுடலாமா அப்படின்ட்டு பாதி பேர் கேக்குறாங்க. அவனை கொண்டுட்டா யார் வந்து இவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பாதி பேர் சொல்றாங்க. இதெல்லாம் போக ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தவன் இருப்பான், இதெல்லாம் மெயின் வில்லனே. இவன் வந்து இல்ல, இது வந்து நம்ம அவர் அட்டாக் எல்லாம் பண்ணக்கூடாது, அவரை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க நம்ம டியான் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் லூர்லிங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்க வந்து சம்பந்தமே இல்லாம என்னை சண்டை போட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் வந்து அங்க நிறைய ரத்தக்கரை இருந்துச்சு பார்த்தேன், உன்னை சிமர்ஜியை தான் காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன், அவர் தான் வந்து காப்பாத்தினார் போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஆளை காப்பாத்துறாரா, உன்னை எதுக்கு அவர் காப்பாத்தணும்னு கேட்கல. இந்த மாதிரி அவருக்கு வந்து நான் அப்ப அவரை வந்து அடிக்கடி கூல் பண்ணுவேன், அவருக்கு வர நெருப்ப, அதனால என்னை காப்பாத்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உடனே ரூலிங் நினைக்கிறாங்க, இவளுக்கு வந்து டீமன் கிளான்ல உள்ள ஒரு சக்தி இவளுக்கு எப்படி கிடைக்கும், ஒருவேளை இவளும் டீமன் கிளான்ல உள்ள சேர்ந்தவளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுமே டீமன் கிளான்ல வந்திருப்பாங்க. சரி ஓகே நான் அந்த ஸ்னேக்க பாக்கணும், அதுதான் வந்து எனக்கு சொன்னுச்சு அப்படின்றாங்க. அந்த ஸ்னேக்க பார்த்து அதுகிட்ட நான் ஒரு சாரி கேட்கணும், அப்ப அதோட ஹார்ட் நான் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னா இவங்களும் இந்த ஸ்னேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேக் வந்து அங்க வருது, இவங்களை பார்த்தோன்னா அது ஓடி போயிருது. ஐயோ ஓடாத வா, உன்னை வந்து நான் சாரி கேட்கறதுக்கு தான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்க. சரின்ட்டு அந்த ஸ்னேக்கும் வருது. வந்துட்டு இது மாதிரி நீ நல்ல பிள்ளையாதான் இருக்க, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன், இந்த உன்னோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை வந்து அந்த ஸ்னேக்கு கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் அதை முழுங்கிடுச்சு. அது முழுங்கினதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுதுன்னா அப்படியே பெரிய ஒரு பாம்பா வருது. அந்த பாம்பு பெரிய பாம்பா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா மனுஷனா மாறிடுது. இத்தனை வருஷமா மனுஷனா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கு, பட் அவங்க இவ்வளவு நாள் மாறவே இல்லை. மனுஷனா மாறணும்னா ட்ரெஸ் எல்லாம் அது போடல தானே, இப்ப ட்ரெஸ் போடாம ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை மூடுறாங்க. கண்ணை முன்னாடி அவர் அங்க இருக்க ட்ரெஸ்ஸை போயிட்டு எடுத்து மாட்டிக்கிறாரு. இவங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளவு நாள் நான் வந்து ஹியூமனா மாற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க ஹார்ட் வச்சு என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நான் ஹியூமனா மாறிட்டேன் அப்படின்றாரு. இல்ல நான்லாம் ஒண்ணுமே பண்ணல, உன்னோட ஹார்ட்டை நான் சும்மா தான் வச்சிருந்தேன் தவிர நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதோ உங்கள்கிட்ட இருந்துதான் நான் இப்படி மாறிட்டேன், நான் ஹியூமனா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்துக்கிறாங்க, கண்ணால பாத்துக்கிறாங்க. அந்த சீன் முடிஞ்சிருச்சு. பாம்பு வந்து நேரா வந்து கிராண்ட் மாஸ்டர் பார்க்க வருது. கிராண்ட் மாஸ்டர் பார்க்க வந்து சந்தோஷமா சொல்லுது, இந்த மாதிரி நான் மனுஷ உருவம் எடுத்துட்டேன், அந்த ரூலிங் பொண்ணுதான் என்னோட ஹார்ட்டை வந்து வச்சிருந்தா, அவன் என் ஹார்ட்டுக்கு என்ன பண்ணானே தெரியல, இது மாதிரி நானும் மனுஷனா மாறிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இது மாதிரி நான் உனக்கு அவ்வளவு ரத்தம் லிட்டரா வந்து கொடுத்துருக்கேன், அப்பெல்லாம் நீ மனுஷனா மாறல, இப்ப மனுஷனா மாறிட்ட பொண்ணை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐயோ பாஸ் அப்படியெல்லாம் இல்ல, நான் மனுஷனா மாறி இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம், உங்களோடதான் நான் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்குவேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நீ இனிமே மனுஷனா மாறிட்ட, நீ மனுஷன் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா பாஸ் நான் அப்படி நடந்துப்பேன், இதேதான் டியான்னு சொன்னாங்க அப்படின்னாலும்
ஓ நீ ஃபர்ஸ்ட் அவளதான் பாக்க போனியா அப்படின்னா, ஆமா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல போனேன் அப்படின்றாங்க. சரி நாளைக்கு நீ வந்து மவுண்டனை ஃபுல்லா வந்து பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க ஒரு பொண்ணு மாஸ்டர் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே இருக்கு. நீ என்னம்மா இன்னும் போகல அங்கேயேதான் இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. ஆமா நான் இன்னும் போகல, நான் கிராண்ட் மாஸ்டர் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சப்போஸ் உன்னை அவர் கொண்டுட்டாருனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா செத்து போயிருவேன் அவர் கையால அப்படின்றாங்க. இங்க வந்து டியான் வந்து சாகரத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். கரெக்டா அவர் உட்காந்துருக்காரு இங்க. அம்மா என்ன காலையில இப்படி உட்காந்துருக்கான், சரி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேல, ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இல்ல நீங்க தான் நிறைய வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இவருமே வந்து பேசிட்டு இருக்கேல, இந்த தம்ஸ் அப் சைன் காட்டுறாங்க. இது என்ன ஸ்பெல், இதை வச்சுதான் நீ கொல்ல போறியா அப்படின்னு கேட்டாலும், ஐயோ இது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரூத் ஸ்பெல்ல போட்டுறாங்க. இது வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு ஓகே அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு கெஸ்டர் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. சரிட்டு இவருமே ட்ரூத் ஸ்பெல் தான் போட்டனால நம்பிடுறாரு. நம்பினதுக்கு அப்புறம் இவருமே அதை வந்து மெஸ்ஸா அப்படியே செஞ்சு பாக்குறாரு. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம், நான் உனக்கு ஒரு ஸ்பெல் சொல்லி கொடுத்தேன் எல்லா இது மாதிரி ஒரு ஆளை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீ கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கத்துக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் நீங்க கொடுத்த ஹோம்ஒர்க்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி வா அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் அந்த கத்தியை எடுத்து இந்த மாதிரி இவர் கழுத்துல போயிட்டு வச்சிருவாரு. ஒரு ஆளை கொல்லணும்னா நீங்க தான் கொல்லணும், அப்பதான் அவங்க டக்குன்னு சாவாங்க. அப்படி இந்த கட்டம் கிடைக்கலன்னா ஹார்ட்ல டக்குன்னு குத்தி கொண்டுடு, அப்பதான் அவங்க சாவாங்க. என்ன இந்த லெசன் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சு தயவு செஞ்சு இந்த கத்திய கீழே இருக்குங்க அப்படின்னா, அந்த கத்தி வந்து அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி ஓகே நான் போயிட்டு எனக்கு தண்ணி ஊத்துற வேலை இருக்கு கூப்பிட்டு அதை போய் பாக்குறேன்னு போயிடுறாங்க. இங்க வந்து இங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒருத்தவன் பார்த்தோம்னா நிறைய பேர் சிவாஜியை கொல்ல வந்திருக்கான். இன்னொருத்தவன் அந்த மெயின் வில்ல இருக்கான்ல, அவன் வந்து நல்லவே மாதிரி நடிப்பான். ஆனா இவன் வந்து நம்ம இன்னைக்கு சிவாஜியை வந்து பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வரான். சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தோம்னா அவன் பிளட்டுக்காக வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்காக இவன் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வராரு. ஆமா நான் கொடுத்த அந்த 2 பெட்டல்ஸை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது மாதிரி அந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த ரத்தத்துலதான் அது உருவாகுது அப்படின்றதையும் அவங்க பாத்துடுறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க இல்ல நான் அதை சாப்பிடல அப்படின்னா, ஏன் சாப்பிடலன்னு கேட்டோன்னே, அது வந்து நான் சாப்பிட்டு செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு தான் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ட்ரூத் ஸ்பெல்ல போட்டு கேக்குறாரு, அதே விஷயத்தான் சொல்றாங்க. சரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. உடனே ஐயோ என்ன வார்த்தை சொன்ன அப்படின்ட்டு வாயை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இன்னைக்கு உன்னை ஏன் அடிக்கலன்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியுமே, இன்னைக்கு என்ன நீங்க கொல்ல போறீங்க தானே அப்படின்னோட, இல்ல இன்னைக்கு சாக போறது நீ இல்ல, இன்னைக்கு டார்கெட் நீ இல்ல, இன்னைக்கு அவங்களோட டார்கெட்டே நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த அந்த கேங்ல இருந்து ஒரு 4 பேர் வராங்க, 4-5 பேர். அவங்க வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தானே வீக்கா இருக்காரு, வந்துட்டீங்களா உங்களுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்ட்டு. அப்ப 2 பேருக்குமே வந்து சண்டை வருது. சண்டை வந்தோடனே அது எல்லாரையும் அவர் அடிச்சு காலி பண்றாரு. ஓ நான் வந்து வீக்கா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்தீங்களா, இது எல்லாமே நான் உங்களுக்கு செட் பண்ண ட்ராப்டா வெங்காயங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நிறைய பேர் அடிச்சோன்னே இவர் ஆனா லேசா வீக் ஆகுறாரு. அப்ப இவர் பிளட் வந்து துப்பிடுறாரு. துப்புனதுக்கு அப்புறம் இங்க சொல்றாரு, ரியான் இதான் உன்னோட நல்ல சான்ஸ், இப்ப நீ நினைச்சா கூட என்னை கொண்டுடலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஆமா ஆமா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் பாஸ், அப்பதானே நீங்க எனக்கு இந்த பே ஆஃப் எல்லாம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இங்க அவரோட பெட்ல போயிட்டு படுக்க வச்சு இவருக்கு போர்வையெல்லாம் கொத்தி விடுறாங்க. அந்த கத்தி எடை அப்படின்றவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தவன் எந்திரிச்சு இந்தமா பொண்ணு அந்த கத்தி எடுத்து அவனை கொண்டுரு, வேற உயிரோட இருந்தா நிறைய பேர் கொண்டுருவான், ஒழுங்கு மரியாதை கொண்டுடு அப்படின்றாங்க. ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், நீ என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியும் சொல்றாரு. நான் எதுக்கு உங்களுக்கு கொல்லணும், என்னால உங்களை கொல்ல முடியாது அப்படின்றாங்க. சரி போய் அந்த கத்தி எடுத்துருவா அப்படின்றாரு. இவங்களும் அந்த கத்தி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தாலும் கழுத்துல கைய அந்த கத்தியை வச்சு என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் 4 வந்து முடியுது. ஆனா இவங்க வந்து கொல்ல மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.